எல்லாரும் தோசை சாப்பிட்ருப்பீங்க. ஆனா ஒரு தோசை மாவு பேசுறத கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சாதாரண மாவு எப்படி ராக்கெட் தோசையா மாறுச்சுன்னு பார்க்கலாமா? ஹாய் செல்லக்குட்டீஸ். ஒரு அழகான வீட்டு சமையல் அறையில அம்மா சமைக்க தயாராயிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த ஒரு பெரிய பாத்திரத்துல நிறைய இட்லி மாவு இருந்தது. திடீர்னு அந்த மாவுக்கு ஒரே ஒரு சந்தேகம். அது மெல்ல அம்மாட்ட கேட்டது. அம்மா அம்மா, நான் எப்போதாம்மா பெரிய ஆளா ஆவேன்? அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பொறு செல்லமே, உனக்கு ஒரு புது வேலை இருக்கு. அம்மா சொல்லும் கதை மற்றும் பாடல்கள். அம்மா அந்த மாவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்துனாங்க, கொஞ்சமா உப்பு போட்டாங்க, அப்புறம் மாவை நல்லா கலக்கினாங்க. மாவு இப்போ லேசா மாறி இருந்தது. அது ரொம்ப ஜாலியா சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே கேட்டது, அம்மா அம்மா, நான் இப்போ யாரு? அதுக்கு அம்மா சொன்னாங்க, நீதான் இப்ப தோசை மாவுன்னு. அம்மா சூடா இருந்த கல்லு மேல மாவை ஊத்துனாங்க. அடடா, மாவு வட்டமா மெலிசா சுற்றிலும் மத்தாப்பு போல பொன்னிறமா மாறிடுச்சே. அந்த தோசை தன்னைத்தானே பார்த்து ஆச்சரியமா சொன்னது, ஆஹா, நான் என்ன இவ்வளோ அழகா இருக்கேனே. அப்போதான் அம்மா அந்த தோசை கிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்க. என் செல்ல தோசையே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இப்பதான் பிறந்த மாதிரி தெரியலாம், ஆனா நீ 2000 வருஷத்துக்கு மேல, அதாவது 2000 இயர்ஸ்க்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ரொம்ப பழமையான உணவு. நம்ம தாத்தா பாட்டி, ஏன் அவங்க தாத்தா பாட்டி கூட சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா தோசை மேல கொஞ்சமா நெய்ய ஊத்துனாங்க, அப்புறம் தோசையே அப்படியே மெதுவா சுருட்டினாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு ராக்கெட் போல இருந்தது. அந்த தோசையே இப்போ உற்சாகமா சொல்லுது, நான் இப்போ சுவையான சூடான கலக்கலான தோசை அப்படின்னு. அம்மா அந்த சுருட்டிய தோசையே தட்டில் வச்சு சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்து அங்கிருந்த குழந்தைங்க எல்லாம் அதை ஆசையோட சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், ஒரு சாதாரண மாவு தன் மேல தண்ணியை ஊத்தி சூடான கல்லு மேல வெந்தாலும் கவலையே படாம சந்தோஷமா இருந்தால்தான் அது ஒரு சுவையான தோசை மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. கதையின் நீதி, நம்மளும் கஷ்டம் வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடாம அதை எப்படி சரி செய்யணும்னு பார்க்கணும். அந்த மாதிரி செய்யறப்போ கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளா ஆகலாம். மீண்டும் அடுத்த கதையில பார்ப்போம். டாடா பாய். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you to all.